முகமூடிதான் ஹிந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். எந்த மொழியை வேண்டுமானாலும் படிக்கலாம் என்று ஒரு தினுசாக பேசுகின்றனர் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மொழி தமிழ் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தன்னிலிருந்து திராவிட குடும்பத்து மொழிகளை கிளைத்திடச் செய்த தாய்மொழி தமிழ் என்று குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சமஸ்கிருதமும் மேலும் சில மொழிகளும் கலந்து திரிபடைந்ததால் ஹிந்தி உருவானது. சமஸ்கிருதம் இந்தி மூலம் ஆரிய பண்பாட்டை திணிக்க முயன்றால் இந்த மண்ணில் இடம் கிடையாது என்றும் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு மும்மொழி கொள்கையை ஏற்றால் சமஸ்கிருதமயமாக்கும் திட்டம்தான் எதிர்காலத்தில் நிறைவேற்றப்படும் என்று கூறியிருக்கும் அவர் தமிழ் மொழியை ஹிந்தியாலோ சமஸ்கிருதத்தாலோ அழிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தி சமஸ்கிருதம் படையெடுப்பால் வட இந்திய மாநிலங்களில் 25க்கும் மேற்பட்ட மொழிகள் அழிந்திருக்கின்றன என்றும் முகமூடிதான் ஹிந்தி, ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கும் முகம் சமஸ்கிருதம் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதிய கடிதத்தில் இந்த தகவல்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.